இந்த ஒரு ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் சோலோ சிக்கா அண்ட் டாமாட்டோங்க 2 பேர் மட்டும்தான் வருவாங்க. 2 பேரும் வருவாங்க. வந்த உடனே அவங்க வந்து ஃபைட்டுக்கு ரெடியான மாதிரியே வருவாங்க. ஏன்னா சோலோ சிக்கா அந்த ட்ரைபிள் சீஃப் மாலையை போட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட என்ட்ரன்ஸ் அங்கெல்லாம் ஆடியன்ஸ் ஓடிசின்னு ஸ்டேடியத்தை தெரிக்க விட்டாங்க. அந்த அளவுக்கு ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் டாமாட்டோங்க அடிச்சதுக்கப்புறம் சோலோ சிக்காவும் ரோமன் ரிங்ஸும் மாறி மாறி ஃபேஸில் பஞ்சஸ் வச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரையும் அடித்து வெளில தள்ளி ரோமன் ரிங்ஸ் வந்து அந்த கமெண்ட்ரி டேபிளில் உடைக்கலான்றதுக்காக முயற்சி பண்ணுவார். முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரையும் வெளில தள்ளி ரெடியாகி அடிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல சுதார்ச்சி கூட சோலசிக்க ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணி ரிங் உள்ள தள்ளி தன்னோட தம் ஃபினிஷரை போடலான்னு முயற்சி பண்ணுவார். இதெல்லாம் பார்த்து சுதார்ச்சி கொண்ட ரோமன் ரிங்ஸ் அந்த தம் ஃபினிஷரை தடுத்துட்டு அதுக்கப்புறம் சோலசிக்க ஒரு ஸ்பேரை போட்டு தெறிக்க விடுவார். தெறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மூளையில் கிடக்கும் ட்ரைபிள் சீஃப் மாலை அதை எடுத்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு மேலே தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்து கழுத்தில் போடுவார். ஆடியன்ஸ்லாம் கதற விடுவாங்க, தெறிக்க விடுவாங்க. ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் இவர் தான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஸ்டேடியமே அதிர்ந்துச்சு. இந்த நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிற நேரத்தில் பின்னாடியே வந்து ஜாக் எஃபெக்ட் இன்ஜினின்னு சொல்லி வெளில போன ஜாக் எஃபெக்ட் இங்கே ஷாக்கிங்காக வந்து ரோமன் ரிங்ஸ் அடிக்கடின்னு அடிப்பார். அதுக்கப்புறம் கார்னரில் வச்சு ரன்னிங் மூவ்ஸ்லாம் போடுவார். ரோமன் ரிங்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஷாக்கிங் ரோமன் ரிங்ஸ் பயங்கரமான மூவ்ஸ்லாம் ஜாக் எஃபெக்ட் ரோமன் ரிங்ஸை வச்சு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கீழே நின்று சோலோசிக்கா வந்து கமெண்ட் கொடுப்பாரு ஜாக் எஃபெக்ட், அவனை வெள்ளத்தல் வா வெள்ளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து சோலோசிக்கா சொன்னதை கேட்டு ஜாக் எஃபெக்ட் ரோமன் ரிங்ஸை வெள்ளத்தள்ளி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரி டேபிள் கிட்ட போய் சோலோசிக்கா ஜாக் எஃபெக்ட் டாமாட்டோங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம ரோமன் ரிங்ஸுக்கு அந்த ஷீல்டு பவர் பாமை போட்டு அந்த கமெண்ட்ரி டேபிளை உடைச்சிருவாங்க. இந்த சம்பவம் இவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரெஸ்லருக்கும். ரோமன் ரிங்ஸ் அடுத்த உரம் வருவாரான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் அடித்து போட்டு அந்த டேபிளை உடைச்சது இல்லாமல் மீண்டும் ஒரு ரிங்குக்குள்ளே தள்ளி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளட் லைனில் எப்படி எல்லோரும் கையை தூக்கி காமிப்பாங்களோ அதே போல் சோலோஸுக்கு அந்த ட்ரைபிள் சீஃப் மாலையை போட்டோன்னே சோலோஸுக்கு கையை தூக்கி காமிச்சோன்னே எல்லாருமே கையை தூக்கி காமிக்கிறாங்க. அதோட ஸ்மாக் டவுன் முடியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.